ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட வாட்ச் கலெக்ஷனில் Black எடிஷன் இந்த வாட்ச்னோட ரிவ்யூ பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கருப்பு வந்து ஒரு ஃபேவரட் கலர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கருப்பு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான கலரு. ஏன்னா நம்மளோட நிறமே அதுதான் வச்சுப்போமே, கருப்பு தான் நம்மளோட நிறமே அண்ட் அதுதான் அழகு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் வைஸில் வந்து பிளாக் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும், எல்லாருக்குமே சூட் ஆகும், எல்லாரையுமே ராயலாக ரிச்சாக காட்டும். அண்ட் வந்து பயங்கர கிளாஸியாக இருக்கும். பிளாக் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது பயங்கர கிளாஸியாக இருக்கும். அண்ட் வாட்ச் வந்து சொல்ல வேணும், பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்சஸ்னால் நான் வந்து Black எடிஷன்ஸ் தான் சொல்லுவேன். Black எடிஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான வாட்சஸ். அண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகும். இந்த கலர் அந்த கலர்னு இல்லாமல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வேறு லெவலில் செட் ஆகிற ஒரே கலர் Black கலர் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த வாட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா சொனாட்டா குவாட்ஸ் அனலாக் இந்த வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இது வந்து வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட லுக் இப்படி தான் இருக்குது வியர் பண்ணால். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம கிளாசிக்காக இருக்குல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஒகேஷன்ஸ் அண்ட் வந்து ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இதை வியர் பண்ணிட்டு போகலாம். செம்ம கிளாசிக்காக இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஆடம்பரமாக என்ன மாதிரி சொல்கிறது, சில கெஸ்ட் வாட்சஸ்லாம் நான் வந்து என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். சில கெஸ்ட் வாட்சஸ்லாம் பார்த்தா அதில் பயங்கரமான ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள்லாம் பயங்கரமாக வச்சுட்டு பயங்கரமான ஒர்க் இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக வாட்ச் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சொனாட்டா குவாட்ஸ் அனலாக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கலெக்ஷனில் இருக்கணும். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட லுக் வந்து பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச், ரொம்ப சிம்பிளாக வந்து அழகாக எனக்கு அப்படியே கைக்கு அடக்கமாக இருக்க மாதிரி ஒரு வாட்ச். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எனக்கு மினிமலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு, நிறைய தடவை யூஸ் பண்ணுறனோ, இது விரும்புகிறவங்களுக்கு இந்த வாட்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயனடைவோம். என்னடா இது கழட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வாட்ச் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ப்ரோ இந்த வாட்சை பற்றின ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் அண்ட் எல்லாருக்காகவுமே வந்து இந்த வாட்சை பற்றின ரிவ்யூ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச் இது வந்து என்னுடைய அண்ணன் தான் வந்து வாங்கினான் இந்த வாட்சை. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கல, ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு, வெறும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வேறு வாட்ச் வாங்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம தனுஷ் சொல்கிற மாதிரி என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வாட்ச் எனக்கு வியர் பண்ண எனக்கு வந்து இதில் ரொம்ப ஒரு விருப்பம் இருந்துச்சு. இது வந்து எல்லா ஒகேஷனுக்கும் போகிற மாதிரி இருக்குது. நான் ஆஃபீஸ்க்கும் போகிற மாதிரி இருக்குது, ஃபங்க்ஷனுக்கும் போகிற மாதிரி இருக்குது, எல்லா ஒகேஷனுக்குமே போகிற மாதிரி இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகுது. அண்ட் வந்து நான் வந்து இது ரொம்ப சிம்பிள்னு நினச்சி போடுற இந்த வாட்சுக்கு வந்து பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மச்சான் என்ன மச்சான் செம்மையாக இருக்குது வாட்ச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்குலாம் வந்து கேசியோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிராண்டு. எனக்கு வந்து கேசியோ வந்து பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும். ரொம்ப காசு அஃபோர்ட் பண்ண முடியல, இல்லைனா வந்து அவ்வளோ காசு செலவு பண்ண வேணாம் வாட்ச்க்கு அப்படின்றவங்க வந்து கேசியோ வந்து செம்ம சூப்பரான ஒரு பிராண்ட். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட் கேசியோ. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டானுங்க, மச்சான் செம்மையாக இருக்குது மச்சான், என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வாட்ச் வாங்குற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த வாட்சை வாங்குங்க. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோட மாடல் வந்து கேசியோ EX557 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக இதோட மாடல் நேம் தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் வியர் பண்ணி காட்டுறேன். எப்படி தாறு மாதிரி தக்காளி சோறா வேற மாதிரி இருக்கா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்ச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வந்து எல்லா ஒகேஷனுக்கும் நீங்கள் போடலாம், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் தான் தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி தக்காளி ஷோ பயங்கரமாக ரோலிங் ஆகுது. தாறு மாதிரி தக்காளி சோறான ஒரு வாட்ச் அப்படின்ற மாதிரி இது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வாட்ச்சு.
ப்ரைஸை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதோட ப்ரைஸ் வந்து தற்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 11,000 போல கோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணேன், அவைலபிலிட்டியாக இல்லை. அமேசான்லேயுமே வந்து அவைலபிளாக இல்லை, ஸ்டாக் இல்லை. பயங்கரமாக அதான் சேல் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவைலபிலிட்டி வரும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச்சு பிக் பாஸ் அது மாதிரிலாம் ரியாக்ஷன். சரி, ஓகே, அது வேணாம். ரொம்ப ஃபேவரட்டான எனக்கு வாட்ச்சு எனக்கு வந்து என்றும் என்றும் இனிது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு கிளாசிக்கான வாட்ச்சு. இதுக்கான ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இதுலேயுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பிளாக் எடிஷனில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்ச்சு டேனியல் வெலிங்டன் மென்ஸ் கிளாசிக் அனலாக். இதுதான் இந்த வாட்சோட மாடலு. அண்ட் இதோட பிராண்ட் வந்து டேனியல் வெலிங்டன். ஸோ இது வந்து அதுதாங்க சொல்லிட்டேன். பயங்கரமாக இவனை ஆல்ரெடி புகழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே இவனை புகழ ஒன்றும் இது இல்லை, வார்த்தைகள் இல்லை. இது வாங்கி எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் செகண்ட் இயர்லேயே சம்திங் வாங்கினேன். வாங்கியே ஒரு 6-7 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இருந்துமே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அப்படியே புத்தம் புதுசு மாதிரியே இருக்குது. ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸ்ட்ராப்பு மட்டும் ஒரே தடவை மாற்றினேன். ஏன்னா ஸ்ட்ராப் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லெதர் ப்ராடக்ட்னால அது வந்து பிஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். தலைவா, இதில் சொல்லவே வேணாம், தாறுமாறான வாட்ச்சு. பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு ஒரு நிகழ்வு இது பார்க்குறவங்க கேட்பாங்க அப்படின்றப்ப நான் வந்து காலேஜுக்கு ஒரு தடவை வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு சார் கேட்டார் என்கிட்ட. எனக்கு வந்து அப்போ ஜுங்குன்ஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து எனக்கு தெரியாது. ஜுங்குன்ஸ் அப்படின்னு அவர் கேட்டார். இந்த வாட்ச் என்னடா ஜுங்குன்ஸான்னு கேட்டார். எனக்கு அப்போ வந்து அந்த பிராண்டை பற்றி தெரியாது. ஜுங்குன்ஸ்னு ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது போல இருக்குது. அது ஜுங்குன்ஸா ஜங்குன்ஸான்னு எதுன்னு தெரில சரியா. ஆனால் ஜுங்குன்ஸ் தான் நான் பார்த்தேன். ஓகேவா, அது பார்த்தா 50-60,000 இருக்கு. ஓஹோ, அந்த அளவுக்கு இது பயங்கரமா இருக்கு போல இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 15,000 to 13,000 வருது. அண்ட் ஆனால் அவர் கேட்ட வாட்ச் வந்து 50,000 to 60,000 அந்த ரேஞ்சில் இருக்க வாட்சை வந்து இந்த வாட்சான்னு கேட்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஆனந்தமாக தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, மச்சான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் டேனியல் வெலிங்டன் ஒரு சூப்பரான வாட்ச் தரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப உங்களுக்கு விருப்பமாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா வந்து உங்க மேலே காண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக டேனியல் வெலிங்டன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாட்ச் கலெக்ஷனில் இருந்தே ஆகணும். நீங்கள் வந்து கிளாசிக்காக ஒரு வாட்ச் வேர் பண்ணணும், எனக்கு ஃபார்மல்ஸ்லாம் தரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டேனியல் வெலிங்டன் உங்கள் வாட்ச் கலெக்ஷனில் இருக்கணும். வேறு வழிகள் கிடையாது, வேறு கிளைகள் கிடையாது. ஸோ அதுதான். ஸோ இந்த வாட்ச் டேனியல் வெலிங்டன் வாட்சோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட் டைம் வாட்ச் வாங்கும்போது வாங்கி மகிழவும். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை இதுக்கு மேலே நான் மொக்கப்பட விரும்பலை. நான் மொக்கப்பட விரும்பலை. அதோட நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ போடுறது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். என்கிட்ட இருந்தால் போடுறேன், அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் அவங்ககிட்ட கடன் வாங்கி போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.